பாட்டிமாக்கு எப்படி இருக்கு? பின்மண்டல பலமா அடிபட்டதுனால சுயநலம் இல்லாம இருக்காங்க. எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்திருக்கோம். ரிசல்ட் வரட்டும் பார்க்கலாம். அவங்க இன்டென்சிவ் கேர்ல இருக்காங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சுமி அழாத அழாதடா, உட்கார். சுமித்ரா, பாட்டிக்கு என்னாச்சு? அவங்க உயிரோட இருக்காங்களா இல்ல செத்து போயிட்டாங்களான்னு பாக்க வந்தியா? பாட்டியை பத்தி விசாரிக்க நீ யாரு? என்ன சுமித்ரா இப்படி கேட்டுட்ட? பாட்டி நல்லா ஆகணுங்கிறதுல நம்மளை விட சாருக்கு தானே அதிகம் ஆக்குற. பாட்டி நல்லா ஆயிட்டா சார் பையனுக்கு காவடி எடுப்பாரு, மருத மலைக்கு மொட்டை கூட போடுவாரு. நீ நானும் அதை செய்வோமா? ஹாஸ்பிடல்ல வந்து ரவுடித்தனம் பண்ற. சொந்தம் இருக்கிற ஒரே பாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீ யாரு நான் யாரு? எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் இப்படி மறுபடியும் என்ன தேடி வந்து தொல்லை பண்ற? நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கல. இப்ப என்ன ஆஸ்பத்திரியில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இங்க பாரு, 24 மணி நேரம் ஆஸ்பத்திரியிலே இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு தகவல் உனக்கு அனுப்புறேன், போதுமா? நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமன புரிந்தேன். நான் ஏன் பிறந்தேன். என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல்? நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. கோபால், இந்த மெழுகுபத்தி இருக்க அது தன்னையே இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போடி போயிருவாங்க. அது தன்னையே அழிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அழிச்சு கொடுக்கலையா? அதே மாதிரி வாழ ஆசைப்படுறப்பா. ஓஹோ, அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கிறீங்க? சூர், டெபினெட்லி. பேச்சு மாற மாட்டீங்களே. ஹரிச்சந்திரன் கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம், அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். அப்ப ரெடி ஆயிக்கடா. என்ன டாவா? ஆமா. ஐயோ என் காலே. அப்ப தலை ஒண்ணுது இல்லையா? ஐயோ என் தலையா. கால் ரொம்ப வலிக்குதா? சமா ஜன்னங்க அத கைய புடுக்குறீங்க. யோ, கைய பிடிக்கலையா? பல்ஸ் பாக்குறேன். பல்ஸ் வாயில இருக்குது பாருங்க. யோ, அது பல்லு, நான் பாக்குறது பல்ஸ். இது சரியான லோல்ஸ் போல் இருக்குது. ஆமா, எப்படி இப்படி ஆச்சு? அப்படி காலங்க சாம தர்கால இவன் நம்ம பண்டாட்டிங்க. ஆளை பாத்தீங்களா? இந்த நாய் இருக்குங்களா, ராத்திரில தென்னந்தோப்புல போய் கள்ள குடிக்கிறது பழக்கங்க. நேத்து ராத்திரி ஜாஸ்தியா குடிச்சுப்பட்டு வீட்டுல வந்து சத்தம் கொடுத்தாளுங்க. எனக்கு தாங்க முடியலைங்க. பிடிச்சு தூணல கட்டப்பட்டங்க. கட்டெல்லாம் அவுத்து விட்டு நான் இல்லாத நேரத்துல குரட்டு நாய் மாதிரி கிணத்துல போய் விழுந்து கைய காலெல்லாம் முறைச்சிருக்காளுங்க சாம. ஆமா, வாயில என்ன இவ்வளவு பெரிய பிளாஸ்டர்? குப்புற விழுந்ததுல வாய் பரசா கலந்து போச்சுங்க. ஓ, மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு 10 days இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். சாமா 10 நாள் இங்க இருக்கணும். 10 நாளுங்களா? ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டதில்லைங்க. ஆமா, இந்த அம்மா என்ன கேக்குது? மறுபடியும் கண்ணு கேக்குறாளுங்க. வா, நான்சென்ஸ். டேய், மறுபடியும் தியாகம் பண்ணணுமா? மேடம், உங்களையும் மிஸ்டர் மகேஷின் டாக்டர் கூப்பிட்டார். ஹாய் டாடி. மகேஷ், என்ன ஆச்சு? கிழவி என்ன நிலைமையில இருக்கா? இன்னைக்கோ நாளைக்கோன்னு புரியல, இழுத்துக்கிட்டு இருக்கு. கூடிய ஷோ. இப்ப எந்த பூஜை வச்சுக்கிட்டேங்க வந்த? உன்னையில என்னோட அப்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. மனசாட்சி இல்ல? பெருசா கேஸ் போட்டு பாட்டிமாவை கோர்த்துக்கு இழுத்த. சொத்தா முக்கியம், சொன்னதா முக்கியம். டாக்டர் கூப்பிட்டாரு, டாக்டர் போய் பாக்க. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. இது வரைக்கும் நீ பாட்டிமாவுக்கு பண்ண பாவத்துக்கு கொஞ்ச நாள் இங்க தங்கி இருந்து பாட்டிமாவுக்கு ஏதாவது உதவி செஞ்சா அப்போ அதற்கு புண்ணியம் வந்து சேரும். பெருசு பிறக்கும் போதே காலை இப்படி இருந்துச்சா? இல்ல, பிறக்கிறதுக்கு முன்னாலே அப்படித்தான் இருந்தது. படா கேப் மார்த்தனம் பண்றதுன்னா எவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கரண்ட் ஷாக்ல தூக்கி எறியப்பட்டு பின்மண்டல பலமா அடிபட்டதுனால பிரெயின் ஹெமரேஜ் ஆயிருக்கு. மூளைக்கு போற ரத்த குழாய்கள் செதஞ்சிருக்கு. கபாலத்துல இருக்க ரத்த கசிவை நீக்க கிரண்யாட்டிமிங்கிற ஆபரேஷன் பண்ணணும். உடனடியா ஆபரேஷன் பண்ணாட்டி மூளையோட இயக்கம் படிப்படியா குறைஞ்சி அவங்க மரணமடைய வாய்ப்பு இருக்கு. ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மகேஷ்,
சுமித்ரா அழாத சுமித்ரா, நான் இருக்கேன்ல. 1 லட்சம் என்ன 1 கோடி ஆனாலும் நான் செலவு பண்றேன். அசத்திட்டடா, என்னமா நடிக்கிற? பாட்டிமாவா? ஐயோ ஐயோ ஐயோ, பாசம் பொங்கி வழியுது. எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணுவியா? என்ன தாராளம், என்ன தாராளம், தாங்க முடியலடா. ஏண்டா செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம், அப்புறம் எப்படிடா குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிற? தட்ஸ் மகேஷ். கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தப்பவே செத்து தொலைஞ்சிருக்க வேண்டிய கிழவி ஏமாத்திட்டா. பரவாயில்ல, இப்போ ஒண்ணு கேட்டு போகல. இன்னும் 24 மணி நேரத்துல கத்து இன்றி ரத்தமின்றி அகிம்சா முறையில கிளவி போய் சேர்ந்துருவா. பணத்துக்கு வேற ஏற்பாடு எதுவும் நடந்துட கூடாது அப்படின்றதுனால தான் பணத்தை நானே கொடுக்கறதா ஒத்துக்கிட்டேன். எப்படி? அட பாவி, நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டியே. ஷாக்கா இருக்கா? நான் நடிகரேன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? டூ லேட் மா, டூ லேட். அன்னைக்கு உன் ஆளு அதாண்டி யுவர் பாலு. அவ உன்னை கெடுத்துட்டா சொல்றாமான்னு போய் சொல்லி கொற்ற மழையில அவனை நாய் மாதிரி அடிச்சு விரட்டினே. அப்ப என் நடிப்பு உனக்கு தெரியலையா? நானே 4-5 ரவுடிங்களை செட் பண்ணி வீடு பூந்து உங்களை எல்லாம் அடிக்க சொல்லி கூடவே நானும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அடி வாங்கி அந்த பழிய உன் ஆளு அதாண்டி யுவர் பாலு அவன் மேல போட்டனே. அப்ப கூட என் நடிப்பு உனக்கு தெரியலையா? ஓகே, இப்ப நீ வந்துட்ட, எல்லா விஷயமும் உனக்கு நேரடியா தெரிஞ்சு போச்சு. எனக்கு டென்ஷன்ல நான் கஷ்டப்பட்டு நடிக்க வேணாம். எல்லாமே ஓபன் பிளே தான். இன்று தொடர் உண்ணாவிரதத்தின் 4வது நாள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். அப்படிப்பட்ட புனிதர்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே இன்று ரத்த ஆறு ஓடுகிறது. எங்கு பார்த்தாலும் துப்பாக்கி சூடு, குண்டு வெடிப்பு. இந்த நிலை மாற வேண்டும். இந்த நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும். அதற்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் நம் இதய தெய்வம் ஜேபி அவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுப்போம். சார், உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி மேலெடுத்த உத்தரவு. போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! எல்லாரும் அமைதியா. அன்பு, அமைதி, ஆக்கம், இது நம்ம பாடுபட்டு வளர்த்த கொள்கை. அதை நாமே அழிக்கலாமா? சட்டம் தன்னோட கடமையை செய்யுது. அதை நம்ம தடுக்க கூடாது. எல்லாரும் அமைதியா இருக்கணும். ஐஜி சார், போலாமா? எஸ் சார். வணக்கம். தலைப்புச் செய்திகள். பாரத பிரதமர் திரு நரசிம்மராவ் தமது அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று இந்தியா திரும்பினார். நாட்டில் வன்முறை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரதம் தொடங்கிய மக்கள் கழக தலைவர் திரு ஜேபி இன்று சென்னையில் கைது செய்யப்பட்டார். காவல்துறை வேனில் ஏறும் பொழுது மாரடைப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனை ஒன்றில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். என்ன தைரியம் இருந்தா நம்ம தலைவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பாங்க.
கடையை சாத்தி கலவரம் பண்ணி என்னைய கீழ்ச்சிங்க. நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு இந்த கவர்மெண்ட் என்ன ரிலீஸ் பண்ணணும். சாமா தூக்கமப்புல குதிரை அமைக்கிறாதுங்க, குண்டு வெடிச்சிடறான். பாலு கோபால், பாட்டிக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? சொல்லுங்க கோபால், பாட்டிக்கு எப்படி இருக்கு? உடனடியாக ஆபரேஷன் பண்ணலன்னா பாட்டி பிழைக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். ஆபரேஷன் பண்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் செலவாகும். அவனுங்களும் பணம் கட்டுற மாதிரி தெரியல. அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போவோம்? 1 லட்சமா? நீங்க இங்க இருந்து பாட்டியை பாத்துக்கங்க. நான் எப்படியும் பணத்தோட வரேன். என் உயிரை அடமான வச்சாவது பாட்டியை காப்பாத்தணும். 1 லட்சம் ரூபாய் நீ எப்படிப்பா பெரட்டுவேன்? என் உயிரை கொடுத்தாவது 1 லட்சம் ரூபாயோட வரேன். உயிரை கொடுத்தாவது பணத்தோட வரேன்னு சொன்னியே. நீ சொல்ற இடத்துல நாங்க பணத்தை தரோம். நாங்க சொல்ற இடத்துல நீ உயிரை கொடு. புரியல? எங்க தலைவரை கைது பண்ணதை கண்டிச்சு நீ தீ குளிக்கிற. பணத்தை வாங்கிட்டு நீ ஏமாத்திடக் கூடாதுல்ல. அதனால நீயா மனப்பூர்வமா தீ குளிக்கிறதாக போலீஸ் கமிஷனருக்கு ஒரு லெட்டர். நீ கையெழுத்து போட்டா மட்டும் போதும். மேட்டரை நாங்களே ஃபில் அப் பண்ணிட்டோம். நீ நினைச்சா கூட தப்பிக்க முடியாது. நாங்களே கொளுத்திடுவோம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் யாருக்கும் எந்த நல்லதும் செஞ்சதில்லை. இந்த அனாதையோட உயிருக்கு ஒரு விலை கிடைக்குதுன்னா அது சுமித்ராவோட பாட்டியை காப்பாத்த பயன்படுத்தும். திருடனா சாகிறத விட திருந்தன மனுஷனா சாகுறோங்கிற சந்தோஷமே எனக்கு போதும். இந்தா இதுல கையெழுத்து போடு. தாராளமா கையெழுத்து போடுறேன். இந்த 1 லட்சம் ரூபாய நுங்கம்பாக்கத்துல இருக்கிற லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல்ல ரங்கம்மாள்ன்ற பேர்ல கட்டிருங்க. அவங்க பிழைக்கணும், அதுதான் முக்கியம். பாத்துறங்க கால் சுடுக்க போகுது. ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களாக்கா? குட் மார்னிங்க. குட் நைட்டுங்க. சுமித்ரா அங்க என்னையா பாக்குற? நீ என்னத்தையா பாக்குறா? கட்டுப்படி. ஐயோ காப்பாத்துங்க. யோ இது ஹாஸ்பிடல் நினைச்சா இல்ல வேற ஏதாவது நினைச்சா? அந்த பொம்பளை என்னையா தராரு? சாமா நடந்தா கால் சரியாட்டணுங்க தானுங்க சாமா சொன்னங்க. ஆமா. அதனாலதான் என் பொண்டாட்டியா ஜாக்கிங் கூட்டிட்டு வந்தேன். ஆளு பர்சனாலிட்டியா இருக்கிறாங்கிறதுக்காக இந்த ஆளு வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கிட்டு என் முன்னால காட்டி போடுக்கிறானுங்க. சாமா நானும் மானசம் தானுங்க. சாமா கால் சரியில்லாங்கிறதுக்காக என் முன்னாலேயே ரேப் பண்றானுங்க. ஐயோ ஏன் நீ அக்கா தங்கச்சிங்க ஏமா? ஆமா இந்த காலத்துல அப்படி தனியா நடக்க முடியல. பொம்பளைங்க பாருங்க திருட்டு பைய மாதிரி முள்ளக்கிறான். இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டுட்டு போய் முட்டைய கால்த்துங்க. சாமா சுமித்ரா சுமித்ரா கோபால் மேடம் நேத்து பாட்டு
ஆபரேஷனுக்காக 2 பேரும் வந்து பணம் கட்டினாங்க. உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இந்த லெட்டர் கொடுத்தாங்க. இப்ப பாட்டிக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. சுமித்ரா, உன்னை இழந்தா தான் இன்னொன்னு பெற முடியும்னு சொல்லுவாங்க. என் உயிரை இழந்தா தான் நான் நல்லவங்கிற பேர் பெற முடியும்னு விதி இருக்கும்போது அதை மாத்த யாரால முடியும்? கோவலன் குற்றமற்றோன்னு நிரூபிக்கிறதுக்காக கண்ணகி மதுரையை எரிச்சா. இந்த பாலு குற்றமற்றோன்னு நிரூபிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால என்ன நானே எரிச்சுக்க போறேன். இப்படியாவது போய் பாலுவை காப்பாத்தணும். சீக்கிரம். Please, அப்பா, சீக்கிரமா போங்க.
டேய் போறோம் டேய் டேய் கோயம்புத்தூர் மாப்பிளைக்கு பொண்ணு கிடைச்சிருச்சுடா. பொண்ணு கிடைச்சா தமிழிலே பட்டு படிச்சா இனிமே இந்த காம்பவுண்ட் இனிமே இந்த காம்பவுண்டும் சுமித்ராவும் கோயம்புத்தூர் மாப்பிள்ள கண்ட்ரோல் தான். இந்தாங்க. பாட்டி வேற கையே. ஜஸ்ட் மிஸ். பாத்தீங்களா ஹாப்பியா இருக்கிற நேரத்துல டிஸ்டர்ப் பண்றான். முத்து மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா தமிழிலே பட்டு படிச்சா திருவாணி கண்ணி சொல்ல சொல்லி குதிச்சா